أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسوله الكريم والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. صدق الله العظيم. அல்லாஹ்வின் கிருபையால் இரண்டாவது வார தஃப்சீர் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்கிற அந்த வார்த்தைக்கான விளக்கம் கடந்த வாரத்திலே முடிந்துவிடும் என்று நினைத்தாலும் இந்த வாரமும் அது தொடர்கிறது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் இதை எப்பொழுதெல்லாம் நாம் சொல்ல வேண்டும்? 5 விதமான சூழ்நிலைகள் இன்ஷா அல்லாஹ். அதுதான் இன்றைய தஃப்சீர். கோபம் வந்தால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்ல வேண்டும். இது ஒவ்வொன்றையும் விரிவாக இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். கொட்டாவி வந்தால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்ல வேண்டும். அதற்கான காரணங்கள் என்ன? ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சொன்னார்? கெட்ட கனவு கண்டால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்ல வேண்டும். அதே மாதிரி கழுதையும் நாயும் கத்துவதை கண்டால் சஹீஹான ஹதீஸ் இருக்கிறது, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்ல சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி குர்ஆனை ஓத ஆரம்பிக்கும் போது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்ல வேண்டும். இந்த 5 தான் இன்றைய டாபிக். இதில் முதலாவதாக கோபம் வந்தால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பொதுவாக கோபம் என்று வரக்கூடிய நேரத்திலே கோபத்தை அடக்குவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பலவிதமான வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அதில் முக்கியமாக 4 விஷயங்களை முக்கியமாக சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரத்தில் கோபம் வந்தால், யாருக்கு கோபம் இருக்கிறதோ அவர் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறிட்டாருன்னா அவருடைய கோபம் குறைந்துவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த கோபம் வந்தால் கோபத்தை நீக்கக்கூடிய 4 வழிமுறைகள். அந்த 4 வழிமுறைகளில் ஒன்றுதான் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அதை இன்ஷா அல்லாஹ் 4வதாக சொல்றோம். கோபத்தை நீக்குவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த வழிமுறைகளில் ஒன்று, ஒருத்தர் நீண்டுட்டு இருக்கிறாரு, கோபத்தில் இருக்கிறாரு, அவரை உட்கார வச்சிருந்த கோபம் குறைஞ்சிடும். உட்கார்ந்தும் கோபம் குறையலையா, அவரை படுக்க வச்சிருந்த கோபம் குறைஞ்சிடும். அபூதாவுல இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். என்ன காரணம்? ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறும்போது இதுக்கு விளக்கம் எழுதக்கூடிய ஹதீஸ் விளக்க வழியாளர்கள் நமக்கு சொல்றாங்க, ஒருவன் கோபம் வந்தா என்ன செய்வான்? அடிக்கணும், அவனை ஏதாவது செய்யணும் அப்படின்னு நின்று கொண்டிருக்கும் பொழுதுதான் இது வாய்ப்பு அதிகம். உட்கார வச்ச அந்த மனிதனை உட்கார்ந்துட்டான் கையில, உட்கார்ந்தாலே திரும்ப எந்திரிச்சுதான் அடிக்க முடியும். சரி, அதையும் முடியல, அவனை படுக்க வச்ச முடியுது, படுத்துட்டு இருக்கணும், அடுத்து உட்காரணும், அப்புறம் எந்திரிக்கணும். அப்போ கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வகைகளில் ஒன்றாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நீங்கள் மாறிவிட்டால், நின்றுட்டு இருக்கும் போது உங்களுக்கு கோபம் வந்தா அப்ப நீங்க உட்கார்ந்துருங்க, கோபம் குறைஞ்சிடும், அல்லது படுத்திருங்க, கோபம் குறைந்துவிடும். இதுவும் கோபம் குறைவதற்கான வழிமுறைகளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க, கோபம் உங்களுக்கு அதிகமாக இருக்கா, பேசாம வாயை மூடி மௌனமாக இருந்து விடுங்க, கோபம் போயிடும். எதுவுமே யாராவது ஒருத்தர் பேசுறாங்கல்ல, எதுவுமே பதில் பேசுறாங்க, பேசாம சில நேரத்துல மௌனமாக இருப்பது பல ரக்காத்துகள் தொழுவதற்கு சமம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கோபம் வருகின்றவன் நம்ம ஒன்று பேசலாம், நம்ம ஒன்று பேசாமல் இருக்கும். பேசாமல் இருந்துருங்க,
சுக்கூத்து, அந்த சுக்கூத் அமைதி என்பதும் கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து விடும். நமக்கு பிரபலமான ஒரு சம்பவம் என்ன காரணம்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களே ஒருவன் இதே மாதிரி நெருப்பேற்றிக்கிட்டே இருந்தான், திட்டிக் கொண்டே இருந்தான், அநியாயமாக திட்டிக் கொண்டே இருந்தான் ஒரு எதிரி. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அமைதியா இருந்துட்டாங்க. கோபம் இருக்குது, இருந்தாலும் அவங்க கோபத்தை கட்டுப்படி எந்த பதிலும் பேசல, சொல்ல முடியாது, அமைதியா இருந்தாங்க. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்து கொஞ்சம் சிரித்துக் கொண்டே இருந்தார்கள். அதுக்கு பின்னாடி ஒரு கட்டம் வரும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் பதில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அபூபக்கர் அவங்களும் இனி பொறுக்க முடியாதுன்னு பதில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பதில் கொடுக்க ஆரம்பித்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அப்படியே மாறிடுச்சு, சிரிக்கிறத நிப்பாட்டிட்டாங்க. காரணம் சொன்னாங்க, இதுவரைக்கும் அவரும் உங்களை திட்டிக் கொண்டு நீங்க பதில் பேசாமல் இருந்தீங்களோ, உங்களுக்கு பகரமாக மலக்குகள் அவனை சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். எப்ப நீங்க பதில் கொடுக்க ஆரம்பிச்சீங்களோ, மலக்குமார்கள் இனி நமக்கு வேலை இல்லைன்னு போயிட்டாங்க. அதனால கோபம் வருகின்ற பொழுது அமைதியாக இருப்பதும் அந்த கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் உண்டு. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னாங்க, கோபம் வந்தால் கோபம் வரக்கூடிய அந்த யாருக்கு கோபம் அதிகமா இருக்கும் அவருக்கு உது செய்ய வச்சிருங்க. கோபம் வந்துருச்சு, உது செஞ்சாங்க, கோபம் தீர்வதற்கான வழிமுறைகளில் ஒன்று உது செஞ்சாங்க, அந்த கோபம் நீங்க வாய்ப்பு உண்டு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, உது என்பது கோபம் என்பது ஷைத்தானால் ஏற்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் ஷைத்தானால் ஏற்படுகிறது. ஷைத்தான் நெருப்பு, அந்த நெருப்பை அணைக்கக்கூடியது தண்ணீர், தண்ணீர் தான் உது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கோபம் வந்தால் நீங்க உது செஞ்சிருங்க, கோபம் போயிடும். ஆனா இந்த வழிமுறைகள்லாம் நம்ம போய் நம்ம கோபத்துல இருக்கக்கூடிய ஆள்கிட்ட போய் நம்ம சொன்ன வைகள உது செய்ய கேட்க மாட்டாங்க. கோபம் வரக்கூடிய நிலவர்கிட்ட அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்ல வைகள அவங்களெல்லாம் கட்டுப்படுத்துறது கஷ்டம். கோபம் வந்தால் அதை மாற்றுவதற்கான வழிமுறைகள் இருக்கு. ஆனா டென்ஷன்ல இருக்கக்கூடிய ஆள் இதெல்லாம் கேட்பாரா அப்படின்னு சொன்னா என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. நம்ம சொல்லி கேட்கறது இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியே கேட்காத அந்த அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. இப்ப 4வது வழிமுறை சொன்ன பார்த்தீங்களா, கோபம் வந்தா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்வதும் ஒரு வழிமுறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தவரை, அதாவது கோபம் வந்தால் ஒரு நிலையை மாற்றி அமர்ந்து கொள்வது, அதே மாதிரி கோபம் வந்தால் அமைதியாக இருப்பது, அடுத்து நம்ம சொன்னோம் கோபம் வந்தால் உது செய்து கொள்வது, அதே மாதிரி கோபம் வந்தால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொன்னால் அந்த கோபம் போய்விடும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த வழிமுறை. இத கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி மஸ்ஜிது நபவியில ஒரு ஆளு 2 பேருக்கு கடுமையான சண்டை. எந்த அளவுக்கு சொன்னா, அந்த 2 பேர்ல ஒருத்தர் கடுமையா கத்திட்டு இருக்காரு. கோபத்தில் அவருடைய நரம்பெல்லாம் அப்படியே புடைத்து கொண்டது, நரம்பெல்லாம் அப்படியே கத்திட்டு இருக்காரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்க்கறாங்க. ஏதோ கடன் பிரச்சனை, அதனால 2 பேரும் ஒருத்தருக்கு ஒரே வாக்குவாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர் ஒரு நபி தோழர் அங்க இருந்தாங்க. அந்த நபி தோழரை பார்த்து அந்த நபி தோழர் சொன்னாங்க, நான் சொன்னதாக போய் சொல்லுங்க, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்க, அவருடைய கோபம் தீர்ந்து விடும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவர் போய் சொன்னார். நபி சொல்றாங்க, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்றாங்க. கோபத்துல யாரு எது சொன்னாலும் கேட்கறது, அது சாதியம் சொல்ல முடியாது. பல பேர் முஸ்லீம்கள் இருந்திருப்பாங்க, எனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியும் கேட்கல அப்படின்னு சொன்னோம்னா அவரு திரும்பி வந்துட்டார். யார சொல்லலாம், நான் சொன்னேன், அவர் கேட்கல. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் நபி சொல்றாங்க, இவர் கோபத்துல இருக்கிறாரு, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொன்னா அவருடைய கோபம் தீர்ந்து விடும். ஆனால் நபி சொல்லி அவர் கேட்கவில்லை என்பது வேறு விஷயம். இதுல நமக்கு ஒரு நுட்பமான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி தருவாங்க. பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே நன்மையான காரியங்களிலே அவங்கதான் முந்திக்குவாங்க. இப்ப அந்த நபர் கோபப்பட்டு கொண்டு இருக்கிறார், பக்கத்துல போய் நேரடியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே போய் கோபப்படாதீங்க, அஊது பில்லாஹி தஅவூது சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கலாம். ஆனா எதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு நபரை அனுப்பி சொன்னாங்க? அதுலேயும் நமக்கு படிப்பனைகள், நமக்கு தத்துவங்கள் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அதாவது
நாம் போய் சொல்லி அவர் கேட்கல அப்படின்னு சொன்னா பாவம் அவர் மீது பாவம் அதிகமாகிடும். ஆனா ஒரு நபியினுடைய வார்த்தையை மீறியதற்காக பாவம் அதிகமாகிடும். அதனால நீங்க போய் சொல்லுங்க. அந்த நபர் போய் சொன்னார் கேட்கல, இதே நபி போய் சொல்லியிருந்து அவர் கேட்கல அப்படின்னு சொன்னா அந்த பாவம் இன்னும் அதிகமாகிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு இந்த உம்மத்தின் மீது கிருபை உள்ளவர்கள். இதே மாதிரியான ஒரு சம்பவம், இன்னொரு சம்பவம் நமக்கு இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை மஸ்ஜிதுல் நபவியில ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காங்க. தொழுகைக்கான டைம் ஆயிடுச்சு, நேரம் ஆயிடுச்சு. அவர் எழுப்பணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல தான் இருக்கிறாங்க. தூங்கக்கூடிய இந்த நபருக்கு பக்கத்துல தான் இருந்தாங்க. கொஞ்சம் தூரத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு அலியே அவரை எழுப்பி விடுங்க அப்படின்னா. இதுலயும் இதே காரணம் தான். அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சந்தேகம், அவர்களுக்கு எழுப்பி விட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பி விட்டாங்க, எந்திரிச்சிட்டாரு, அது வேறு விஷயம். இருந்தாலும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காரணம் கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்க தான் நன்மையில் முந்தக்கூடியவர்கள், எதனால் நீங்க தான் முன்னாடி இருப்பீங்க, உங்களுக்கு பக்கத்துல தான் அவர் இருந்தாரு, நீங்க எழுப்பி இருக்கலாமே, என்ன எழுப்பி சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொன்னாங்க. இதே காரணம் தான் சொன்னாங்க. நான் எழுப்பி எந்திரிக்காம போயிட்டாங்க, அவர் மீது குற்றம் அதிகமாகிடும். ஆனா நீங்க போய் எழுப்பி ஏன்னா அந்த குற்றம் என்பது குறையும். எந்திரிச்சுக்கிட்டா வேறு விஷயம். இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயத்திலும் மிக கவனமாக இந்த உம்மத்தின் மீது அதிக இரக்கம் கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் கோபப்பட்ட அந்த நபரை பார்த்து அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்ல சொன்னார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம்? கோபம் ஷைத்தானால் ஏற்படுகிறது. கோபம் வருவதற்கும் ஷைத்தானுக்கும் என்ன சம்பந்தம்? கோபம் எப்ப ஏற்படும்? ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. கோபம் ரெண்டு பேர் பெரும்பாலும் சண்டை வந்தால்தான் அந்த நேரத்துல கோபம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா சில நேரத்துல அதுக்காக கோபப்படவே கூடாது என்று நம்முடைய மார்க்கம் சொல்லல. தேவையான நேரத்திலே கோபப்படுவதும் நல்லதுதான். அந்த கோபம் ஷைத்தானால் ஏற்படுகிறது என்று சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டிருக்கிறார், ஒரு நேரத்துல கோபப்பட்டிருக்காங்க. சந்தக் அப்படிங்கிற ஒரு யுத்தம் நடந்தது. அதுல கிட்டத்தட்ட மதீனாவை சுற்றி பள்ளம், சந்தக் அப்படின்னு சொல்லுவாங்க, பள்ளம் தோண்டக்கூடிய அந்த ஒரு யுத்தம். அதாவது மக்காவிலிருந்து 10,000 பேர் திரண்டு வர்றாங்க அப்படிங்கிற செய்தி ரொம்ப லேட்டாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைச்சது. சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆலோசனை அடிப்படையில அவங்க வந்து சேர்றதுக்குள்ள நம்ம மதீனாவை சுற்றி பள்ளம் தோண்டினோம் அப்படின்னு பல நாட்களாக எல்லா சஹாபாக்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட எல்லோருமே அதில் ஈடுபட்டதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரம் தொழுகை கலாவாயிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில தொழுகை கலாவானது குறிப்பிட்ட நேரங்களில் மட்டும்தான். தொழுகை கலாவாயிருச்சு. அப்படி கலாவாகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களை கோபப்பட்டு அவங்க திட்டிக்கிட்டே சபிச்சாங்க. பாவிகள், இப்படி நம்முடைய தொழுகை கலாவாக்கிட்டாங்களே அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் வந்திருக்குது, இல்லைன்னு சொல்லல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவையான நேரத்திலே கோபம் வந்திருக்கிறது. அந்த ஒட்டகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கும்போது சஜிதாவில் இருக்கும்போது கொண்டு வந்து ஒட்டகத்துல மேல போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் நபி கோபப்பட்டாங்க. பாவிகள் தொழவிடாமல் அல்லாஹ் சபிச்சு பேரை சொல்லி சபிச்சாங்க. என்ன காரணம்? அதெல்லாம் தொழுக விடாமல் தன் சொந்த விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டது கிடையாது. ஆனால் வணக்கம் இபாதத் என்ற அந்த இபாதத்துக்கு யாராவது இடையூறு செய்து விட்டார், அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் வந்திருக்கிறது. அதே மாதிரி அவதூறு சொன்ன நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனிமத்து பொருளை பங்கு வச்சாங்க. அந்த நேரத்துல ஒரு மனிதர் முனாஃபிக்காக இருக்கணும், அது வந்து நபியே நீங்க சரியா நீதமாக நடக்கல, நீங்க நீதமா பங்கு வைக்கல அப்படின்னு நபியை பார்த்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து நீங்க நீதமா நடக்கல அப்படின்னு சொன்னா கொஞ்ச நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் சிவந்துருச்சு, அப்படியே கண்ணமெல்லாம் சிவந்து விட்டது. இருந்தாலும் அந்த நேரத்துல கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், மூசா நபி எவ்வளவு பரவாயில்லை, மூசா நபிக்கு நான் எவ்வளவு பரவாயில்லை, மூசா நபி அவருடைய மக்கள் அந்த உம்மத்துமார்கள் எவ்வளோ இப்படிலாம் கஷ்டப்படுத்தி இருக்கிறார்கள் சொல்லி கோபத்தை சகித்துக் கொண்டார்கள். இருந்தாலும் அந்த நேரத்தில் கோபம் வந்து சொன்னாங்க, நான் நீதம் செய்யவில்லை என்று சொன்னால் உலகத்தில் யார் நீதம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் வந்தது. அநியாயமாக பழி சுமத்தும் போது கோபம் வரத்தானே செய்யும். இருந்தாலும் எல்லா கோபமும் ஷைத்தானால் ஏற்படுகிறது என்று சொல்ல முடியாது. அவர் குறிப்பாக சொன்னாங்க, 2 பேருக்கு மத்தியில சண்டை வருது, ஒற்றுமை இல்லாத ஒரு நிலையின் காரணமாக கோபம் வரும்போது அந்த கோபம் ஷைத்தானால் ஏற்படுகிறது என்று சொல்லலாம். அதனாலதான் அந்த ஷைத்தானை நம்மை விட்டு விரட்டுவதற்கு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சொன்னாங்க.
சரி, அதே மாதிரி அவுது இல்லாமல் ஷைத்தானி வேறு எப்பெல்லாம் சொல்லணும்? கொட்டாவி வந்தால், கொட்டாவி என்பது சோம்பலுக்கான காரணம். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொட்டாவி வந்தால் முடிந்தவரை அடக்க வேண்டும். கொட்டாவி வந்தா நீங்க அகலமா வாயை திறந்துடாதீங்க. அப்படி வாயை திறந்தீங்கன்னு சொன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு கையை வச்சு அப்படி மறுக்கும் பார்த்தீங்களா, அப்படி மறைக்காம வாயை திறந்தா எல்ஹக்கு ஷைத்தான், ஷைத்தான் சிரிக்கிறான் அப்படின்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தும்மல் அல்லாஹ்வை சார்ந்தது, கொட்டாவி ஷைத்தானை சார்ந்தது. இந்த ரெண்டும் ஒரே தொடராக வர்றதுனால இந்த ரெண்டை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தும்மல் அல்லாஹ்வை சார்ந்தது, அதே மாதிரி கொட்டாவி என்பது ஷைத்தானை சார்ந்தது. கொட்டாவி வந்தால் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானின்னு சொல்லுங்க. அதே மாதிரி தும்மல் ஏன் அல்லாஹ்வை சார்ந்தது அப்படின்னு சொல்லும் போது அதற்கான காரணம் சொல்லுவாங்க. தும்மல் வந்தால், பொதுவாக தும்மல் வந்தால் நல்லதுதான். இந்த தும்மல் என்பது, தும்மல் எவ்வளவு நல்லதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா படைச்ச உடனே படைச்சு மண் பீண்டமாக அல்லாஹு தஆலா அவங்களை படைச்சு வச்சுட்டான். அவங்களுடைய ரூஹ் ஊதப்பட்டுச்சு. அவங்களுடைய ரூஹ் ஊதப்பட்ட உடனே முதல்ல அவங்க தும்முனாங்க. முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தும்முனாங்க. தும்முன பின்னாடி அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க. தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும் இருக்கு பார்த்தீங்களா? முதல் யார் சொன்னது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. தும்முனோம்னா அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க. இன்னும் ஒரு வார்த்தை சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பேசிய முதல் வார்த்தை இதுதான் என்று சொன்னாலும் தவறு கிடையாது. இந்த உலகத்திலே முதல் மனிதர் பேசிய முதல் வார்த்தை இதுதான். ஏன்னா முதல்ல அவங்களுடைய நாவிலிருந்து அல்லாஹ் ரூஹ் ஊதின பின்னாடி முதல்ல அவங்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். ஆனா இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, முதல் மனிதர் இன்னொரு நபரிடம் பேசிய முதல் வார்த்தை எது அப்படின்னு சொல்லும் போது அது அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிற சலாம். தும்முனாங்க பார்த்தீங்களா? அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உங்களை படைச்ச பின்னாடி அல்லாஹு தஆலா அந்த மலக்குமார் இருந்தாங்க. அந்த மலக்குமார்களை காட்டி அவங்களுக்கு நீங்க சலாம் சொல்லுங்க, அவங்களுக்கு சலாம் சொல்லுங்க. அந்த மலக்குமார்கள் என்ன பதில் சொல்றாங்களோ அதுதான் இனிமேல் உலக அழிவு நாள் வரைக்கும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பார்த்துக் கொள்ளும் போது சொல்ல வேண்டிய, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பார்த்தால் சொல்ல வேண்டியது என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போய் சலாம் சொன்னாங்க. அவங்க மலக்குமார்கள் வலைக்கும் அஸ்ஸலாம் என்று பதில் சொன்னாங்க. அப்போ முதல் மனிதர் பேசிய தனக்குள்ளே பேசிய வார்த்தை என்று அல்ஹம்துலில்லாஹ். தும்முனாங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க. இன்னொரு பேசிய வார்த்தை என்ன எதை சொன்னோம்? அஸ்ஸலாமு அலைக்கும். அப்போ சலாம் என்பதற்கும் இந்த தும்மினால் நாம் சொல்லக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ்வுக்கும் எவ்வளவு சிறப்பு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த சம்பவத்தை தொடர்ந்து அப்படியே வரும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய இடத்துக்கு முன்னாடி தும்முனாங்க. தும்மிய பிறகு அல்லாஹ் தஆலா அவர்களுடைய முதுகை தடவி அவர்களுடைய சந்ததிகளை அல்லாஹ் தஆலா அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டினார். அவங்களுடைய சந்ததிகள் நம்ம தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருக்கும் போதே அல்லாஹ் அவர்களுடைய முதுகந்தண்டிலே நம்ம எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா படைச்சு வச்சுட்டான். நம்ம நினைக்கிறோம் நம்ம பிறந்ததுதான், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்த்டே இருக்கலாம், ஒரு பிறந்த டேட் இருக்கலாம். ஆனால் அந்த பிறந்த டேட் என்பது இந்த உலகத்திலே பிறந்த பெய்தாலே தவிர அசல்ல பார்த்தா அல்லாஹ் நம்மை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருக்கும் போதே அல்லாஹ் நம்ம எல்லோருடைய ஆன்மாக்களை அல்லாஹ் தஆலா படைச்சான். அதனால ஒரு வார்த்தை சொல்வதாக இருந்தால், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் பிறந்த நாள் ஒன்றுதான் என்று சொன்னாலும் ஆச்சரியமான விஷயம் இல்லை. ஏன்னா மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்ததுதான் டேட் வேறையை தவிர அல்லாஹ் நம்ம, ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய முதுகில் இருக்கும்போது அல்லாஹ் முழுக தடவலாம். இன்னொரு வாய்ப்புல அல்லாஹ் அப்படியே காட்டலாம். எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் தஆலா காட்டினார். இவங்கெல்லாம் அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய சந்ததிகள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி பார்த்துட்டே வந்தாங்க. அதுல ஒரு மனிதர் பிரைட்டா இருந்தார், நல்ல வெளிச்சமா இருந்துச்சு அவருடைய. அவரு யாருன்னு கேட்டாங்க. இவர்தான் உங்களுடைய பேரப்பிள்ளை தாவூத் அலைஹிஸ்ஸலாம், உங்களுடைய சந்ததியில பின்னால் வரக்கூடிய தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அவருக்கு வயசு என்ன, நல்லா ஒளிவா இருக்காரு, பிரகாசமா இருக்காரு. அவருடைய வயசு பார்த்த கம்மியா இருக்கு. அல்லாஹ் அந்த வயசையும் சேர்த்து அது இருந்தது. வயசு எத்தனை? 40 வயசு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு 1000 வயசு. ஆனா எனக்கு 1000 வயசு இருக்கு. ஆனா என்னுடைய பேரப்பிள்ளை அவர் நல்ல பிரகாசமா இருக்கிற, அவருக்கு வெறும் 40 அப்படின்னு சொல்லிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய 60 வயசை நான் அவருக்கு விட்டு கொடுக்குறேன். எனக்கு தான் 1000 வயசு இருக்கு இல்லையா, என்னுடைய 60 வயசை அவருக்கு நான் விட்டு கொடுக்குறேன். அவருடைய வயசை 100ஆக நீங்க பூர்த்தி செய்ய சொன்னா அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டார். அதுக்கு பின்னாடி இதெல்லாம் சொர்க்கத்துல இருக்கும் போது நடந்ததா? அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமிக்கு வந்த பின்னாடி நம்மளாம் 100 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி வரை மறந்து போயிடுது. 1000 இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க. கரெக்டா 1000 வருஷத்துக்கு 60 வருஷம் மிச்சம் இருக்கும் போது
யார் வந்துட்டாங்க? மலக்குள் மூத்து வந்துட்டாங்க. மலக்குள் மூத்து நம்ம கிட்ட எல்லாம் அனுமதி கேட்டுட்டு வர மாட்டாங்க. உயிரை எடுக்கட்டுமா, ரூபம் வாங்கட்டுமா. ஆனா ஆதம் நபிமார்களுக்கு அனுமதி கேட்டுதான் ரூபம் வாங்கப்படும். உயிரை வாங்க வந்திருக்கிறேன் என்று சொல்லும் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு என்ன 60 வயசு இருக்கு அப்படின்ட்டாங்க. நீங்க தான் இன்னைக்கு விட்டு கொடுத்தீங்களே, உங்களுடைய சொர்க்கத்துல வச்சு நீங்க விட்டு கொடுத்து உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னா சுத்தமா மறந்துட்டாங்க. ஹதீஸ்ல வரும் ஜஹத ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறுத்தாங்க, இல்லை அப்படின்னு நடக்கவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லிட்டு சொல்லுவாங்க, அண்மையில் இருந்த அல்லாஹ் தஆலா முடிவு பண்ணினா இனிமே இந்த மாதிரியான ஒப்பந்தங்களுக்கு வெறும் வாய்வாரத்தை பத்தாது, எழுத்துப்பூர்வமாகத்தான் இருக்க வேண்டும். அதனால இருந்தா எழுத்துப்பூர்வம் அப்படிங்கிறது வந்தது. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படியோ கடைசியாக சம்மதிச்சிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் கடைசியாக 60 வருஷங்களுக்கு முன்னாலேயே 940 வயதிலேயே அவருடைய உயிர் வாங்கப்பட்டு விட்டது என்பது வேறு விஷயம். யாருக்கும் அந்த தவணை என்பது அவங்க அந்த தயம் வந்துருச்சுன்னா அல்லாஹ் போய் செய்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறுத்தாங்க, இருந்தாலும் கடைசியில ஒத்துக்கிட்டாங்க, அவருடைய ரூஹ் வாங்கப்பட்டது என்பது வேறு விஷயம். இப்ப இந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியில வர்றதுனால நான் இதை சொன்னேன். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்ச உடனே அவங்களுடைய உடம்பில் ஏற்பட்ட அந்த முதல்ல அந்த தும்மினார்கள், அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க. இப்ப தும்மல் என்பது அல்லாஹ்வை சேர்ந்தது என்பதற்கும் இந்த சம்பவத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. தும்மல் வந்தால் எந்த கட்டத்திலும் தும்மல் வந்தால் அடக்கி பழகக்கூடாது. தும்மலை நாம் வெளிப்படுத்தத்தான் வேண்டும். ஏன்னா தும்மலை அடக்கனா எவ்வளவு பெரிய உயிருக்கே ஆபத்தான ஒரு சூழ்நிலையை முடிந்து விடலாம். ஏன்னா தும்மல் வரும்போது நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய நிறைய நச்சுக்கள் வெளியே போகுது. அதனாலதான் அல்லாஹ்வை புகழணும். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதற்கு என்ன காரணம்? தும்மல் வந்தா அல்லாஹ்வை நான் புகழுகிறோம். எதற்காக? நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய நிறைய கிருமிகள் நம்ம விட்டு வெளியே போகும். அதனால தும்மல் வருவது நல்லதுதான். ஆனா அடிக்கடி தும்மிக்கிட்டே இருந்தா நம்ம டாக்டர்கிட்ட பார்க்கணும், அது ஒரு விஷயம். தும்மல் அவ்வப்போது வந்தது அப்படின்னு சொன்னா அது நல்ல விஷயம் தான். நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய நச்சுக்களை, கிருமிகள், கெட்ட கிருமிகள் நம்மளை விட்டு வெளியே போகும். அதனாலதான் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் என்று நாம் சொல்கின்றோம். இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கொட்டாவி என்பது ஷைத்தானை சார்ந்தது. எனவே கொட்டாவி வந்தால் நீ என்ன செய்ய? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்வதற்கு என்ன காரணம்? கொட்டாவிக்கும் ஷைத்தானுக்கும் என்ன சம்பந்தம் என்று சொன்னால், கொட்டாவி என்பது சோம்பலின் காரணமாக ஏற்படுகின்றது. சோம்பலை ஏற்படுத்தக்கூடியவன் யார் என்று சொன்னால் ஷைத்தான் தான். மனிதனை சோம்பேறியாக ஆக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஷைத்தான் தான் அதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். மனிதனை சுறுசுறுப்பானவனாக விட்டுவிடக் கூடாது, மனிதனை சோம்பேறியாக ஆக்க வேண்டும் என்று ஷைத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். அதனால்தான் சோம்பேறித்தனத்தினுடைய அடையாளமாக இது இருக்கிறதுனாலதான் இந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்ல சொன்னாங்க. பொதுவாகவே ஷைத்தான் சோம்பலை ஏற்படுத்துவது மட்டுமல்ல, மறதியை ஏற்படுத்துகின்ற விஷயத்திலே கூட ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய மறதி இருக்கு. ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய மறதி, அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய மறதி, சுயமாக எந்த காரணம் இல்லாமல் பொதுவான மறதி அப்படின்னு சொல்லி மறதியிலே பலவாக இருக்கு. ஷைத்தானும் மறதியை ஏற்படுத்துவான். ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய மறதிக்கு உதாரணம் சொல்றதா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கல்வியை கத்துக்கிறதுக்காக போனாங்க பார்த்தீங்கன்னா, கஹ்ஃப் சூராவிலே சொல்லப்படும். அவங்க ஒரு இளைஞரை கூட்டிட்டு போவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்தில் ஒரு இறைநேசரை சந்திக்க வேண்டும், அவரிடம் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு அடையாளத்தை சொல்லி ஒரு மீனை கொண்டு போவாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த மீன் எந்த இடத்துல துள்ளி குதிக்கிறோ அதுதான் நீங்க தேடக்கூடிய அந்த நபர் இருப்பார், நீங்க போங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அறிவித்து விடுவான். ஆனா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அந்த மீன் பெரிய மீன் தான். அந்த மீனுக்கு குறிப்பிட்ட இடம் வந்தவுடன் கடல்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு மாதிரி இருக்கக்கூடிய இந்த இடம் தான். அந்த மீன் தன்னை போல என்ன செய்யும், அந்த இடம் வந்தவுடன் தானாக அதற்கு உயிர் அந்த இடத்துல துள்ளி குதிச்சு. அது துள்ளி குதித்தவுடன் அந்த இடம் தண்ணிக்குள்ள ஒரு பொருள் விழுந்தா தண்ணி உடனே மூடிக்குமா இல்லையா? ஆனா அல்லாஹ் தஆலா அதிசயமாக என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, அந்த மீன், பெரிய மீன், ராட்சத மீன், அது விழுந்த இடம் ஒரு பள்ளம் மாதிரியாக இருந்தது. தண்ணீர் அந்த இடத்துல திரும்ப சேரல. அல்லாஹ் தஆலா அப்படி ஆக்கி வச்சுக்கலாம். இதை கூட இருந்த வாலிபர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு தான் என்ன செய்யறாங்க, கொஞ்ச நேரம் நான் தூங்குறேன், மீன் எந்த இடத்துல துள்ளி குதிக்குதுன்னு பாரு, அந்த இடத்துலதான் நம்ம அல்லாஹ் சொன்ன அந்த நபரை நம்ம தேடணும். அதனால நீங்க எந்த காரணத்தை கூட நீ தூங்கிறாத, நீ சொல்லாம இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் அந்த படகுல கப்பல்ல பயணம் செய்யும் போது சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஆனா அதை கண்ணால் பார்த்தும் கூட அந்த நபர் சொல்ல மறந்து விட்டார். அப்ப இதுல நமக்கு குர்ஆன்ல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப தூரம் போயிடுவாங்க. ரொம்ப தூரம் போன பின்னாடி மீன் எங்கேயோ
துள்ளி குதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த நபர் கூட அந்த வாலிபர் சொல்லவுடன் ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு கேட்டா, அந்த இடத்துல அல்லாஹ் நமக்கு பயன்படுத்துகிறான். மமா அன்சானியும் இல்ல ஷைத்தான், குர்ஆனுடைய வாசகம். ஷைத்தான் என்னை மறக்கடிக்க செய்து விட்டான். ஷைத்தான் இப்படியெல்லாம் மறதி என்பதை ஷைத்தானும் ஏற்படுத்துவான். எதுக்கு தெரியுமா? ஒரு மூமினுக்கு வேண்டுமென்றே பல சிரமங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று ஷைத்தான் நினைப்பான். அதனால ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய மறதி என்பது நல்ல காரியத்துக்கு வருவோம், தொழுகைக்கு வருவோம். தொழுகைக்கு வரும்போது கரெக்டா நம்ம தொழுகைக்கு வந்தா நம்ம ஜமாத்து நமக்கு எப்படியாவது சீக்கிரமா கிடைச்சிடும். ஆனா ஏதாவது ஒண்ணு மனதுக்கு வந்துடும். இந்த மறதி ஏற்படுத்தக்கூடியவன் யார்? ஷைத்தான். ஷைத்தான் ஏற்படுத்தி அதை போய் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள இந்த ஜமாத்தை ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கும். இப்படி எல்லாம் ஷைத்தான் நமக்கு ஒரு நல்ல காரியத்திலே வேண்டுமென்றே அவன் ஏற்படுத்தக்கூடிய மறதியும் இருக்கிறது. அதே மாதிரியாகத்தான் சோம்பலும் அப்படிப்பட்டதுதான். சோம்பேறித்தனம் என்பது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, ஆனால் ஷைத்தானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஹதீஸ் இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 5 நபர்கள் நரகவாதிகள் அப்படின்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சோம்பேறித்தனம் நம்முடைய மார்க்கத்திலே ஒரு மூமினுக்கு தகுதியான குணம் அல்ல. 5 நபர்கள் நரகவாதிகள். அதுல ஒரு நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லிம் ஷரீஃப்ல இருக்குது, ஒருத்தன் உழைக்கிறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு எல்லா விதமான சக்தியும் இருக்குது, ஆனா வீட்டுல உட்கார்ந்து சம்பாதிக்க போறதில்லை. சும்மா அடுத்தவங்களுடைய நம்பி அவன் அடுத்தவங்களுடைய சம்பாத்தியத்தை நம்பி உட்கார்ந்து இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு சோம்பேறி நரகவாதி நாங்கள் சொன்னாங்க. இவன் நரகவாதின்னு சொன்னாங்க. இவன் எப்போதுமே சம்பாதிக்க மாட்டான், அவன் சுயமாக சம்பாதிக்க மாட்டான். இவன் அடுத்த இன்னொருத்தருடைய சம்பாத்தியத்துல சம்பாதிக்க வசதி இருந்தும் சம்பாதிக்காத இந்த நபர் இவன் நரகவாதி என்றார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சோம்பேறித்தனம், அந்த ஒரு சோம்பல் என்பதை ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல அவுதுபில்லாஹி ஷைத்தானின் சொல்லுங்க, உங்களுக்கு அந்த சோம்பல் ஓய்விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதாவது இந்த கொட்டாய் வந்தால் அவுதுபில்லாஹி ஷைத்தானின் சொல்லும் போது அடுத்தடுத்து அந்த சோம்பல் வருவதை விட்டும் நாம் தற்காத்துக் கொள்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம், கனவு கண்டால், கெட்ட கனவு கண்டால். ஒருத்தருக்கு கெட்ட கனவு, பொதுவாக கெட்ட கனவு எப்போ ஏற்படும்? தூங்கும் போது நம்ம என்னென்ன திக்ருகள் ஓதுமோ அதெல்லாம் ஓதிட்டு படுக்கணும். தூங்கும் போது ஆயத்துல் குர்சி ஓதலாம், குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதலாம், குல் பிறப்பில் ஃபலக், குல் பிறப்பில் நாஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூறாக்களை எல்லாம் ஓதி 3 குல் சூறா இதை ஓதி ஒரு கையில ஊதுவாங்க, அந்த உடம்பெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடவிக்கும். இப்படிலாம் நம்ம சூறாக்களை ஓதிக்கு படுத்தோம் அப்படின்னு சொன்னா, ஆயத்துல் குர்சி ஓதி படுத்தோம் சொன்னா கெட்ட கனவுகள் என்பது வராது. அதை முறையாக ஓதணும், சுலாசான ஓதணும். அப்படி ஓதும்போது கெட்ட கனவுகள் என்பது வராது. ஒரு கெட்ட கனவுகள் வருது அப்படின்னு சொன்னா இன்னைக்காவது ஓத மறந்திருக்கலாம். இருந்தாலும் கூட ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய கனவுகளிலே கூட 3 வகை இருக்கிறது. அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய கனவு, ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய கனவு, 3ஆவது ஒரு வகை இருக்கிறது. அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய கனவும் அல்ல, ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய கனவும் அல்ல. ஒருத்தர் எதை நினைச்சிட்டு இருக்காங்களோ அதுவே கனவாக வரும். ஒருத்தர் தூங்கும்போது தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஃபீலிங்ல இருக்கிறாங்க இல்லை, அது கனவாக வரும். அது அல்லாஹ்வை சார்ந்தது என்று சொல்ல முடியாது, ஷைத்தானை சார்ந்தது என்று சொல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய கனவு என்பது நடக்க போன ஒரு விஷயத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவார். இதுக்கு நம்ம உதாரணம் சொல்றதா சொன்னா, நபிமார்களுடைய விஷயத்தை நம்ம சொல்லலாம். நபிமார்களுக்கெல்லாம் கனவு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த மகனை அறுத்து பலியிட சொல்லி அல்லாஹ் தஆலா கனவில் தான் அல்லாஹ் தஆலா அறிவித்தான். திரும்ப திரும்ப கனவு வந்தவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய உத்தரவு என்று அதை செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கனவு என்பது பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ்விடமிருந்து வரலாம். அல்லாஹ்விடமிருந்து வருவது ஒன்று நடக்க போற செய்தியை சொல்வதற்காக வரலாம், அல்லது ஒருவரை ஒரு மூமினை எச்சரிப்பதற்காக கூட கனவு என்பது ஏற்படலாம். உதாரணத்துக்கு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் சின்ன பையனா இருக்கும்போது பள்ளிவாசல்ல படுப்பாங்க. அப்போ இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லோரும் ஃபஜ்ர் தொழுத உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட நாங்கள் இந்த கனவு கண்டோம், அதுக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் ஒரு கனவு பார்க்கணுமே, அந்த கனவை பத்தி நபிட்ட விளக்கம் கேட்கணுமே அப்படின்னு ரொம்ப நாள் இந்த சிறுவருக்கு ஆசை, உமர் ரலியல்லாஹு மகனுக்கு ஆசை. அப்ப ஒரு நாள் கனவு வந்துச்சு. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நைட்ல ஒரு கனவு பார்த்தாங்க. அந்த கனவு பார்த்தா எப்படி அமைஞ்சிருச்சுன்னு சொன்னா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்ல முடியாத கனவா அமைஞ்சிருச்சு, இடகுடமான கனவா அமைஞ்சிருச்சு. கனவுல பார்த்தா 2 பேர், இந்த அப்துல்லா ரலியல்லாஹு தஆலாவோட 2 பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அப்படியே தூக்கிட்டு போறாங்க. 2 பேரும் தூக்கிட்டு போறாங்க. எங்க தூக்கிட்டு போறாங்கன்னா, நான் உன்னை நரகத்துக்கு கூட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கனவிலே இந்த 2 பேரும் அப்படியே மலக்குகளை போன்று இருந்தாங்க. 2 பேர் வந்து அந்த நரகம் என்று அவர் கனவுல பார்த்த ஒரு கிணறு, அந்த கிணத்துக்குள்ள போய் தூக்கி போட போறாங்க. இவர் என்ன விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லி கத்துறாரு.
அப்ப அந்த நேரத்தில் மூணாவதாக ஒரு நபர் அங்கே வருகின்றார். அவர்கிட்ட அப்துல்லா என்னை விட்டுற சொல்லுங்க, நான் விட்டுற சொல்லுங்க, என்னை காப்பாற்றணும்னு சொன்னோம்னா அந்த மூணாவது நபர் வந்து இந்த அப்துல்லா அவங்கள்ட்ட சொல்றாரு, இவரை விட்டுருங்க, நமக்கு கூட இருந்த 2 பேர் தள்ளி இவரை விட்டுருங்க அப்படின்னு சொன்னோம்னா 2 பேரை விட்டுட்டாங்க. அப்ப மூணாவது நபர் வந்து சொன்னோம்னா இவரை விட்டுட்டாங்க. இப்படி ஏடாகூடமான கனவு பார்த்தோம்னா இந்த நேரத்திலே இந்த அப்துல்லா ரலியல்லாஹு இதை போய் யார்கிட்ட சொல்றது, இதை போய் நபிகிட்ட சொல்றதா, யார்கிட்ட சொல்லி விளக்கம் கேட்கலாம்னு சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி தான் இவருடைய அக்கா லதா. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா யார் அப்துல்லா ரலியல்லாஹு மூத்த சகோதரி. அப்போ நேரா தன்னுடைய சகோதரிகிட்ட போனாங்க. சகோதரிகிட்ட போய் இந்த மாதிரி நான் கனவு கண்டு நபிகிட்ட விளக்கம் கேட்கலாம்னு நினைச்சேன், ஆனா எனக்கு இந்த மாதிரி கனவு வந்துருச்சு, இந்த கனவு போய் எனக்கு விளக்கம் கேட்கறதுக்கு எனக்கு என்ன இல்லை, தைரியம் இல்லை, அதனால நீங்களே கேட்டு சொல்லுங்க, இந்த கனவுக்கு நீங்களே விளக்கம் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா விளக்கம் கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்துல்லா நல்லவர் தான், இந்த கனவுக்கு விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா அப்துல்லா நல்லவர் தான், ஆனா இனிமே இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த சிறுவருக்கு தஹஜ்ஜுத் தொழக்கூடிய பழக்கம் இல்லை. ஆனா அல்லாஹ் தஆலா தஹஜ்ஜுத் தொழக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த கனவை அவருக்கு ஏற்படுத்தினார். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இனிமே தஹஜ்ஜுத் தொழ சொல்லுங்க, அதான் இந்த கனவுக்கு விளக்கம். இது வந்து இதுவரைக்கும் ஒரு தஹஜ்ஜுத் காலையில் எந்திரிச்சு தஹஜ்ஜுத் தொழுகல, இனிமே தஹஜ்ஜுத் தொழ சொல்லுங்க, நைட்ல எந்திரிச்சு தொழ சொல்லுங்க, இந்த கனவுக்கு அதான் விளக்கம். அல்லாஹ் தஆலா இவருக்கு அதை உணர்த்துவதற்காக அல்லாஹ் இந்த கனவை காட்டி இருக்கிறான். அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, இந்த கனவு இதுக்கு பின்னாடி நான் ஒரு நாள் கூட தஹஜ்ஜுத் தொழுகை நான் விட்டதே கிடையாது. தஹஜ்ஜுடைய சிறப்பு பத்தி வரும்போது இந்த விஷயங்கள் நமக்கு சொல்லப்படும். அப்ப நல்ல கனவு, இந்த கனவெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய கனவு. அதே மாதிரி ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய கனவு இருக்குது. ஷைத்தான் சஹாபா நபித்தோழருடைய வாழ்க்கையிலே கூட அந்த மாதிரி நடந்தது. ஒரு நபித்தோழர் வந்து சொன்னார், யார சொல்லலாம், நான் ஒரு கெட்ட கனவுக்கு நான் கண்டேன், அது ஏடாகூடமா நான் ஒரு கனவு பார்த்தேன் அப்படின்னா என்ன கனவுன்னு கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தலை துண்டாகி என் தலை முன்னாடி போகுது, என் தலையை நானே முண்டமாக நான் விரட்டிட்டு போறேன், என் தலை முன்னாடி போகுது, என்னுடைய தலையை நான் விரட்டி போறேன், அந்த மாதிரி கனவுகள் அப்படின்னு சொன்னோன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷைத்தான் உங்களுடைய இந்த கனவு ஷைத்தானால் ஏற்பட்டிருக்கிறது, இந்த கனவு ஷைத்தானால் ஏற்பட்டிருக்கிறது, ஷைத்தான் உங்களுடைய தூக்கத்திலே இந்த மாதிரி விளையாடுகிறார். இப்படி ஒரு கனவை பார்த்த ஒரு கெட்ட கனவு வந்து உடனே முழிப்பு வந்துடும். கெட்ட கனவு வந்து உடனே முழிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க இடதுபுறம் 3 தடவை துப்புறதுதான், சும்மா எச்சில் வராமல் சும்மா துப்பி அவ்வளவு இல்லாம இந்த ஷைத்தான் மதியம் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் படுத்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு விளக்கம் சொன்னாங்க. இப்ப இந்த மாதிரி கெட்ட கனவு வந்தால் அந்த கெட்ட கனவுக்கான அதற்கான வழிமுறை என்ன, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும், மீண்டும் அதை சொல்லிட்டு மீண்டும் அதை தூங்கிவிடலாம். பொதுவாக நாம் தூங்கும் போது இந்த மாதிரியான நல்ல திக்ருகள், குர்ஆனுடைய வசனங்கள் இதெல்லாம் ஓதிப்படுத்துன்னு சொன்னா நமக்கு என்ன செய்யாது, கெட்ட கனவு என்பது வராது. அதே மாதிரியாக அடுத்து 4வது விஷயம் நான் சொன்னேன், 5 விஷயங்கள் சொன்னேன். கழுதை கட்டுவதை கண்டால், நாய் குலைப்பதை கண்டால் நீ என்ன செய்ய, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சேவல் கத்துவதை கண்டால், சேவல் கூவதை கண்டால் அல்லாஹ்விடம் நீங்கள் துஆ செய்யுங்கள், அது மலக்குமார்களை பார்த்து கூவுகின்றது. ஆனால் கழுதை கத்துவதை கண்டால், நாய் குலைப்பதை கண்டால் நீங்கள் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்கள். காரணம், அவை ஷைத்தானை பார்க்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த 2 பிராணிகளுக்கு ஷைத்தானை பார்ப்பதற்குரிய அந்த ஆற்றலை அல்லாஹ் தந்திருக்கிறான். நாய் குலைக்கும், வாங்கு சத்தம் கேட்டவுன்னு பாருங்க, பார்த்துருப்பீங்க, நாய் குலைக்கிறத பார்ப்பீங்க. என்ன காரணம், ஷைத்தான் வாங்கு சொன்னவுடனே ஷைத்தான் ஓடுவோம் பார்த்தீங்களா, அதை பார்த்துதான் அந்த நாய்கள் குறைக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா ஹதீஸ் நமக்கு இருக்கு, நாய் குறைப்பதை கண்டாலும் கழுதை கத்துவதை கண்டாலும் நீ என்ன செய்ய, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஏன்னா ஷைத்தானை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சரி, சேவல் கத்துவதை கண்டால் அது மலக்குமார்களை பார்க்கிறது. பெரும்பாலும் இது சேவல் கத்துவது காலை நேரத்துல, சுபுடைய நேரம் ஆரம்பிச்சு பார்த்தீங்களா, தஹஜ்ஜுத் நேரம், அந்த நேரத்துலதான் சேவல் கூவதை நீங்க பார்க்க முடியும்.
ஷாஃபி இமாம் சொல்லுவாங்க, நீங்க சேவல் ஃபஜ்ருடைய டைம் ஆரம்பிச்சுச்சா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உறுதியா தெரியல, ஆனால் சேவல் கூகின்ற சப்தத்தை கேட்டு நீங்க ஃபஜ்ர் தொழ ஆரம்பிக்கலாம், நீங்க தைரியமா தொழலாம். காரணம் அது மலக்குமார்கள் வரக்கூடிய நேரம். கரெக்டா ஃபஜ்ருடைய நேரம் ஆரம்பிக்கும் போது மலக்குமார்கள் வருவாங்க. அந்த மலக்குமார்களை பார்த்துத்தான் அந்த சேவல் கூவும். அப்ப மலக்குமார்கள் வருவது கரெக்டா ஃபஜ்ருடைய நேரத்துல தான். மலக்குமார்கள் 2 ஷிஃப்டா இருக்காங்க. அதாவது மலக்குமார்கள் வந்தாங்க அப்படின்னு சொன்னா ஃபஜ்ருடைய நேரத்துல இங்க இருக்கக்கூடிய மலக்குமார்கள் மகிழ்விலிருந்து ஃபஜ்ர் வரைக்கும் ஒரு குரூப் நம்முடைய நன்மைகளை பதிவு செய்ய இருப்பாங்க. அதே மாதிரி ஃபஜ்ர்ல இருந்து மகிழ்வு வரைக்கும். இப்ப அந்த ஃபஜ்ருடைய நேரம் என்பது எப்படிப்பட்ட நேரம் அப்படின்னு சொன்னா 2 மலக்குமார்களும் சந்தித்துக் கொள்ளக்கூடிய நேரம். அவங்கள பார்த்துதான் சேவல் கூவுகின்றது. அதனால நீங்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள் என்று சொல்வதற்கு என்ன காரணம்? நீங்க துஆ செய்யுங்கன்னு சொன்னா அந்த மலக்குமார்கள் உங்களோடு சேர்ந்து ஆமீன் சொல்லுவாங்க. மலக்குமார்கள் அதிகமாக ஒன்று சேரக்கூடிய நேரம் அந்த நேரம். நீங்கள் அதனால அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள். காரணம் அது மலக்குமார்களை பார்த்துத்தான் அது கூறுகிறது. நீங்க துஆ செஞ்சா உங்களுடைய துஆவுக்கு மலக்குமார்கள் என்ன செய்வாங்க? பதில் சொல்லுவாங்க. இந்த அர்த்தத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி சொன்னாங்க. எப்படி இருந்தாலும் நாம் ஒரு படிப்பினை நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சேவலுக்கு சேவலின் கண்ணுக்கு அல்லாஹ் மலக்குமார்களை காட்டுகிறார். அதே மாதிரி கழுதையினுடைய கண்ணுக்கு நாய்களுடைய கண்களுக்கு அல்லாஹ் ஷைத்தானை காட்டுகிறார். ஆனா மனிதன் மலக்குமார்களை நம்ம பார்க்க முடியறதில்லை, ஷைத்தானை பார்க்க முடியறதில்லை. ஒரு விதத்துல பார்த்தா நம்மை விட அந்த விலங்குகளுக்கு அல்லாஹ் கபருடைய வேதனை பற்றி வரும். கபூரிலே மனிதர்கள் படக்கூடிய அந்த வேதனை, கபருடைய வேதனையை நீங்கள் மனிதர்கள் கேட்டால் அதற்கு பின்னாடி எந்த ஒரு ஜனாசாவையும் படக்க செய்யறதுக்கு நீங்க கபூர்ஸ்தானுக்கு போக மாட்டீங்க. ஆனால் நீங்கள் கேட்காத சப்தங்களை மிருகங்கள் கேட்கின்றன என்றார்கள் சொல்லாங்க. கபருடைய வேதனைய மிருகங்கள் அந்த சப்தங்களை கேட்கின்றன சொன்னா, ஆனா நமக்கு என்ன செய்யறது இல்லை, கேட்கறது இல்லை. நம்ம சர்வசாதாரணமா கபூர்ஸ்தானுக்கு போறோம். கபூர்ஸ்தானுக்கு போய் அங்கேயும் உட்கார்ந்து வெட்டி கதை பேசிட்டு இருக்கோம். கபருடைய சிந்தனைகள் என்ன செய்யறது இல்லை. கபருடைய அடக்கம் செய்ய போனா நமக்கு அந்த சிந்தனை வரணும். இன்னைக்கு இதே மாதிரி நமக்கு மௌத் இருக்க செய்யற சிந்தனை வரணுமா இல்லையா? என்ன காரணம்? அந்த கபராளிகள் படக்கூடிய வேதனை இருக்க அந்த கூக்குரல், அந்த கூக்குரலை மனிதனை தவிர, மனிதன் ஜீவனை தவிர மற்ற உயிரினங்கள் அதை கேட்கிறது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி எல்லாம் அல்லாஹ் தஆலா மற்ற ஒரு சில விஷயங்களில் மற்ற பிராணிகளுக்கு எல்லாம் அந்த ஆற்றல் தந்திருக்கிறார். அதனால கழுதை கத்துவதை கண்டால், அதே மாதிரி நாய் குறைப்பதை கண்டால் நீங்கள் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்ல சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். அதே மாதிரி கடைசியாக குர்ஆன் ஓதுகின்ற ஆரம்பிக்கும் போது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்ல வேண்டும். என்ன காரணம்? குர்ஆன் ஓதுவதற்கு ஷைத்தான் விட மாட்டான். ஒண்ணு ஆரம்பத்திலே விட மாட்டான், அல்லது குர்ஆன் ஓத ஆரம்பத்திலே ஷைத்தானை விரட்டிட்டோம் அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு நம்ம குர்ஆன் திருப்தியா ஓத முடியும். இல்லை அப்படின்னு சொன்னா கொஞ்சம் தூரம் ஓத ஆரம்பிச்சோடனே அப்படியே என்ன செய்ய ஏதாவது ஒரு வேலையை கொண்டு வந்து ஷைத்தான் கெடுத்து விட்டுரும். குர்ஆன் ஓத ஆரம்பிக்கும் போதே ஷைத்தானை நாம் விரட்ட வேண்டும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதி பிஸ்மில்லாஹ் ஓதி தான் நம்ம குர்ஆன் ஆரம்பிக்கிறோம். நடுவுல குர்ஆன் ஓதிட்டே இருக்கும்போது திடீர்னு போன் வந்துருது. போன் வந்தா நம்ம ஏதாவது ஒரு சின்ன வேலை வந்துருதுன்னு வைங்களேன், குர்ஆனை நம்ம மூடி வச்சுட்டு தான், அதுதான் ஒழுக்கம். குர்ஆனை திறந்து வச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, அது ஒழுக்கம் கிடையாது. ஆனா சில பேர் இதுல சொல்லுவாங்க, குர்ஆனை திறந்து வச்சா ஷைத்தான் ஓதுவான், அதெல்லாம் கட்டுக்கதை. ஷைத்தான் எந்த காலத்துல ஓதிக்கலாம், ஷைத்தான் ஓதுவான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. குர்ஆனை திறந்து வைக்கிறது நல்லதில்லை அப்படிங்கிற ஒரு ஒழுக்கம் தானே தவிர, மற்றபடி நீங்க ஒரு பேச்சு நடுவுல வந்துருச்சு அப்படின்னு சொன்னா குர்ஆனை மூடி வச்சுட்டு அடையாளம் வச்சுட்டு நீங்க மறுபடியும் என்ன செய்ய, திரும்ப ஓத ஆரம்பிக்கும் போது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று மறுபடியும் நீங்க அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதி ஆரம்பிங்க. ஆனா இதுக்கு தான் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் தேவைப்படுமே தவிர, மற்றபடி ஒரு சூரா குர்ஆனை ஓதிக்கிட்டே இருக்காரு. ஒருத்தர் ஓதிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சூறா முடிந்து அடுத்த சூறா ஆரம்பிக்குது. அடுத்த சூறா ஆரம்பிக்கும் போது நமக்கு என்ன ஓத தேவையில்லை, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓத தேவையில்லை. இது மட்டும் ஓதனா போதும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது மட்டும் ஓதுனாங்க. ஒரு சூறால மட்டும் பிஸ்மில்லாஹ் கூட ஓத தேவையில்லை. அது என்ன, சூரத்துல் பரா, சூரத்துல் தௌபா, அது நமக்கு தெரியும். அந்த இதுல மட்டும் நமக்கு என்ன செய்ய தேவையில்லை, பிஸ்மில்லாஹ் கூட ஓத தேவையில்லை. நார்மலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குர்ஆனை ஓதிக்கிட்டே இருக்கோம், தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருக்கோம். அடுத்து சூறா வரும்போது பிஸ்மில்லாஹ் மட்டும் சொன்னா போதும், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்ல தேவையில்லை. எப்ப சொல்லணும், இடையில வேறு ஒரு பேச்சு அதற்கு பிறகு மறுபடியும் நம்ம ஓத ஆரம்பிக்கணும்னு சொன்னா மறுபடியும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி நாம் அந்த குர்ஆனை தொடங்க வேண்டும். ஆக குர்ஆனை ஓத ஆரம்பிக்கும் போது நாம்
இந்த தஅவூது ஓதுவது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆரம்பத்தில் நான் ஓதி காட்டினேன். வைதா கராத்தல் குர்ஆன, குர்ஆனை நீங்கள் ஓதினால் ஃபஸ்தைது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நீங்க என்ன செய்ய, நீங்கள் ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்கிறதுனாலதான் நாம் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு கேட்கிறோம். அதனால குர்ஆன் ஓத ஆரம்பிக்கும் போது இதை கவனத்திலே வைக்க வேண்டும். எந்தெந்த விஷயங்களுக்காக அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்ல வேண்டும் என்று இன்றைக்கு சொல்லப்பட்டதோ அந்த விஷயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். அந்த விஷயங்களை நாம் மனதிலே பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதனுடைய தத்துவங்களையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எதுக்காக நாம் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு கேட்கிறோம் அப்படிங்கிறதை நாம் விளங்கிக் கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்திலே பிஸ்மில்லாஹ்வுடைய விளக்கங்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதற்கான விளக்கங்கள், இதைவிட அதில் அதிகமான விளக்கங்கள் இருக்கிறது. பிஸ்மில்லாஹ்வுக்கு நிறைய விளக்கங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாம் அறிந்து கொள்வோம். அல்லாஹ் நாம் எதை கேட்டோமோ அதன்படி செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.